ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு லைவ் ஆர்ட் சென்னை. ஸோ இன்றைக்கி ஸ்ருதி ஹாசனோட ட்ராயிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னடா எடுத்ததுமே ஃபைனலாக காமிக்கிறானேன்னு பார்க்காதீங்க. ஸோ இது சும்மா ஜஸ்ட்டு ஃபைனல் அவுட்டு. ஸோ இதிலேருந்து இதுக்கப்புறம் நான் எப்படி ட்ராயிங் பண்ணேன், எப்படி ஷேடிங்லாம் பண்ணேன்றது தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பொறுமையாக வீடியோ பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அண்ட் முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் வாய்ஸ் கொடுக்காம அப்படியே நிறைய டைம் லேப்ஸாக தான் போட்டிருப்பேன். ஏன்னா அந்த எடிட்டிங் ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்குதுன்றதுனால அது ப்ராப்பராக பண்ண முடியல. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு ட்ரையல் தான். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எப்போயுமே நான் ஐஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பேசிக்காக இது நான் ஸ்டார்டிங்லேருந்தே நான் ட்ராயிங் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணதுலேருந்தே இப்படி தான் பண்ணேன். நானும் நிறைய மாடலில் ப்ராக்டிஸ் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த ஒரு ஸ்டெப் தான். ஏன்னா ஃபஸ்ட் ஐயில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் எப்போவுமே. லெஃப்ட் ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி அதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதை வச்சு தான் அப்படி ஸ்டெப்பாக நம்ம ஐப்ரோலாம் ட்ராயிங் பண்ணுறது. இப்போது அதை வச்சு தான் ஸ்கேலிங் பண்ணுறது. எவ்வளோ ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது, நெக்ஸ்ட் என்ன வரையணுன்றது அதை பேஸ் பண்ணி தான் வரைவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் லெஃப்ட் ஐ வரைஞ்சேன், அப்புறம் ரைட் ஐ, அப்புறம் ஐப்ரோ அண்ட் நோஸ். இதெல்லாமே டிஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணி தான் நம்ம ஒவ்வொன்றா ஸ்டெப்பாக வரைகிறோம். ஸோ ஐ கம்பேர் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு 2 ஐக்கும் கேப் ஒரு ஐ வரும். அதுக்கப்புறம் அந்த ஐ பாயிண்ட்லேருந்து கீழே எவ்வளோ நோஸ் வரும் பார்த்திங்கன்னா 1.5 இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஜென்ரலாக அந்த மெஷர்மெண்ட் தெரிஞ்சு தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த லிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஐபால்க்கு நேராகவும் இந்த 2 பாயிண்ட் இருக்கும். ஆனால் இது 3/4 ஃபேஸுன்றதுனால அது கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதுக்கப்புறம் இது இன்னர் பார்ட்டை வரைஞ்சிட்டு தான் நம்ம மோஸ்ட்லி நான் அவுட்ரு வரைவேன். ஆனால் அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவுட்டர் வரைஞ்சிட்டு நீங்கள் இன்னர் பார்ட் வரைகிறதுன்றது அவ்வளோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஏன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் நிறைய டஃப் கொடுக்கும். ஸோ அதனால் இதுமாரி ரஃபாக ஒரு ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா நான் ஸ்டெட்லர் பென்சிலை வச்சு இப்போது டார்க் ஷேட் கொடுக்குறேன். டார்க் அவுட்லைன் ஃபைனல் அவுட்லைன் பண்ணுறேன். இந்த ஃபைனல் அவுட்லைன் பண்ணதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணேன். ஏன்னா அந்த ஃபைனல் அவுட்லைன் பண்ணதுக்கப்புறம் எரேஸ் பண்ணோன்னா நம்ம அந்த ஆல்ரெடி பண்ணியிருக்கலாம் ரஃப் ட்ராயிங் அது உங்களுக்கு எரேஸ் ஆகிடும். பட் ஸ்டெட்லர் கொஞ்சம் பர்மனெண்ட்டுன்றதுனால நீங்கள் எரேஸ் பண்ணதுக்கப்புறமும் அந்த லைட் ட்ராயிங் இருக்கும். அதனால தான் ஸ்டெட்லரில் ஃபைனல் அவுட்லைன் பண்ணுறேன். ஸோ இங்கே எங்கேன்னா நீங்கள் ஆல்ரெடி பண்ண எரர் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா ட்ராயிங்கில் இதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக அதுலேயே அப்படியே காப்பி பண்ணக்கூடாது. நீங்கள் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதை அந்த ட்ராயிங்ஸை மாற்றி வரைஞ்சிட்டு ஃபைனலாக எரேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கரெக்டாக எக்ஸாக்டாக அதே லைன்லலாம் அப்படியே வரையல. ஸோ சில இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி கரெக்டாக இது பண்ணுவோம். ரஃப் ட்ராயிங் எதுக்கு ஃபஸ்ட்டு பண்ணோன்னா அந்த ப்ரொப்போர்ஷன் எக்ஸாக்டாக வரணும், ஓரளவுக்கு மாறாமல் வரணுங்கிறதுக்காக பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டெல்லரில் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணுவேன். பட் எரேஸ் பண்ணதுக்கப்புறமும் நம்ம திரும்ப செக் பண்ணணும், ட்ராயிங் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா இல்லை கரெக்ஷன் பண்ணணுமா அப்படின்றத பார்த்துட்டு கரெக்ஷன் இருந்தால் திருப்பி கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப எரேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ராயிங் ரொம்ப முக்கியம். இது ஃப்ரீ ஹேண்ட் பண்ணுறதுனால தான் இவ்வளோ ப்ராசஸ். இதுவே நீங்கள் கிரிட் லைன் போட்டு வரைகிறதோ இல்லை ட்ரேஸ் பண்ணுறதோன்னா இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்காது. இதை நான் வரைஞ்சிருப்பேன். பட் எரேஸ் பண்ணதுக்கப்புறமும் சில ஏரியாலாம் நான் கரெக்ஷன் பண்ணுறேன். ஏன்னா அது எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைன்றதுனால திரும்ப ஐஸ், அந்த நோஸ், லிப்ஸ் கார்னர்லாம் நான் கரெக்ஷன் பண்ணியிருப்பேன். மேலே ஹேர்லாம் கரெக்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன்னா நமக்கு ட்ராயிங் பர்ஃபெக்டாக வந்தால் தான் நம்ம ஷேடிங்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன தான் அழகாக ஷேடிங் பண்ணாலும் ட்ராயிங் சரியில்லைன்னா அது பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ அதனால் ட்ராயிங்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஹேர் ஷேடிங் பண்ண போகிறேன். இது ஹேர் மோஸ்ட்லி நான் இப்போ 8B பென்சிலில் தான் பண்ணுறேன். ஏன்னா ஹேர் ரொம்ப டார்க்காக இருக்குங்கிறதுனால வெறும் 8B பென்சிலை வச்சு மட்டும்தான் பண்ணுறேன். இதுலேயே லைட் அண்ட் டார்க் பிரிச்சுக்கிறேன். எப்போவுமே நான் என்னென்னா எங்கே அதிகமாக டார்க் இருக்கோ அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ டார்க்லேருந்து லைட் போவேன். ஸோ அது என்னென்னா கொஞ்சம் ஈஸியாக முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும், ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம்.
நீங்கள் லைட்லேருந்து போகலாம், லைட்லேருந்து போனீங்கன்னா டார்க் ஏற்றி ஏற்றி டைம் ஆகும். அதனால் டேரெக்டாக எங்கே டார்க் இருக்கோ அங்கே டேரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லைட் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லைனா நீங்கள் எப்படி பண்ணாலும் சுற்றி வளைச்சாலும் அப்படி தான் பண்ண போகிறீங்க. அதனால் டேரெக்டாகவே டார்க் வச்சிடலாம். ஸோ பயந்து பயந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டார்க் வைக்க மாட்டோம். ஏன்னா இதில் ஒரு மிஸ்டேக் என்ன, இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ஸ்டெட்லர் பென்சில் வந்து எரேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எரர் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் போச்சு. ஸோ அதனால் இதை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பிகினர்னால் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸி தான். இப்போ நான் ஹேர் ஃப்ளோலாம் வரைகிறத பாருங்கள், நான் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்லேயே தான் பண்ணுறேன். ரிப்பீட்டடாக எதுவும் மேலே மேலே ஓவர்லேப் பண்ணவே இல்லை. ஸோ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். இது டைம் லேப்ஸாகவே இருந்தாலும் நான் ஆல்ரெடி ரியல் டைம்லேயே கொஞ்சம் வேகமாக தான் பண்ணியிருப்பேன். ஸோ சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதோட ஏர் ஃப்ளோலாம் பியூட்டிஃபுல்லாக வரும். அந்த ஏர் ஸ்ட்ரோக் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரணும். உங்கள் ஹேண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். உங்கள் ஹேண்டும் கோஆப்ரேட் பண்ணணும், இல்லைனா அது பண்ண முடியாது. ஸோ அந்தந்த ஹேர் ஸ்ட்ரோக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹேண்டை ரொட்டேட் பண்ணணும். ஆங்கிள் மாற்றி மாற்றி வரைஞ்சால் தான் உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைனா அந்த ஹேர் ஃப்ளோ வராது, ஸ்டிக்கியாக இருக்கும், ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த ரிஜிடாக இருக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக வராது. பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கெங்கெல்லாம் டார்க் இருக்கோ நான் ஃபஸ்ட்டு டார்க் தான் வைக்கிறேன். மோஸ்ட் டார்க் இடத்துல டார்க் டைரெக்டாக வச்சுட்டு அப்படியே லைட்டாக. இப்போ என்னென்னா உங்களுக்கு ரொம்ப டார்க் இருக்கிற இடத்துல வந்து ஹேண்ட் வந்து நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும் பென்சில் வந்து ஸ்ட்ரோக் பண்ணும்போது. ஸோ லைட்டாக இருக்கிறதுல வந்து ப்ரெஷர் கம்மி பண்ணிடணும். உங்களுக்கு ப்ரெஷர் எப்படி கம்மி பண்ணணுன்னா, பென்சிலை க்ளோஸாக பிடிக்காதீங்க. ரொம்ப நீங்கள் டார்க் கொடுக்கணுன்னா பென்சிலை ரொம்ப க்ளோஸாக பிடிச்சி க்ரிப் பண்ணால் தான் வரும். இல்லை எனக்கு லைட்டஸ்ட் ஷேடு வேணும்னா பென்சிலை லாங்காக பிடிங்க, ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், நான் இதில் கூட பார்த்தீங்கன்னா ஐயில் வந்து ஃபஸ்ட்டு டார்க் எங்கே இருக்கோ அங்கே தான் அப்ளை பண்ணுறேன். நான் ஐபால் பண்ணல, ஐபால் யூஸ்வலாக நான் ஃபைனலாக தான் பண்ணுவேன் ஒரு ஃபைனல் டச்சுக்காக. ஸோ ஐப்ரோ வரைஞ்சிட்டேன். ஸோ இது வரைஞ்சிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த ரிசம்பிளன்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஷேடிங்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போது கீழே வந்து நம்ம மோஸ்ட்லி நான் அந்த ஹேர் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா கை வந்து பட்டு ஸ்மஜ் ஆகுன்றதுனால சரி நம்ம ஃபேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2B பென்சில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக 2B பென்சில் தான். அதுலேயே டார்க் லைட்லாம் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கிறதுனால நீங்கள் வேறு கிரேட் பென்சில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கருப்பாகிடும். அதனால் 2B பென்சிலே லைட்டு, டார்க்கு, மீடியம் கலர் எல்லாமே அதிலே அப்ளை பண்ணி ஸோ நான் அதை எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஃபேஸ் வந்து அந்த அந்த பியூட்டினஸ் அண்ட் அந்த பியூர் ஒயிட் கலர் வந்து போகாது. ஸோ இதுவே ஸ்கின் காம்ப்ளெக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் நம்ம நெக்ஸ்ட்டு 3B 4B யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த பிக்சர் வந்து ரொம்ப ஸ்டுடியோ லைட்டில் எடுத்துருக்காங்க, அதனால் ரொம்ப ஓவர் பிரைட்டாக இருக்குது. ஹேர் வந்து டார்க்காக இருக்குது, ஏன்னா பேக்ரவுண்டும் டார்க்குங்கிறதுனால. பாருங்கள், நான் லைட்டாக ஷேட் கொடுக்கும்போது பென்சில் எங்கே பிடிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப டார்க், ரொம்ப நீங்கள் க்ரிப் ப்ரெஷர் கொடுக்கணுன்னா க்ளோஸாக பிடிங்க. ரொம்ப லைட் ஷேட் கொடுக்கும்போது நான் பென்சிலை வந்து ரொம்ப லாங்காக பிடிக்கிறேன். ஸோ அதுதான் இதில் ஒரு டெக்னிக். நீங்கள் லாங்காக பிடிச்சி ஷேட் பண்ணும்போது தான் அந்த ஈவனாக அந்த ஷேட் வரும், அந்த லைட் ஷேட். இல்லைனா நீங்கள் க்ளோஸாக க்ரிப் பண்ணி பிடிக்கும்போது அது தேவையில்லாத ஸ்ட்ரோக் வந்துடும், அசிங்கமாகிடும். அதனால் எப்போவுமே லாங்காக பிடிங்க. நீங்கள் எப்போவுமே ரெகுலராக ட்ராயிங் பண்ண பண்ண தான் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வரும். உங்களுக்கு எல்லாமே யோசனைனா நான் ஃப்ரீ ஹேண்டில் பண்ணுறது தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஃப்ரீ ஹேண்டில் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் நிறைய வேணும். ஏன்னா அந்த கரெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும், ப்ரொப்போர்ஷனு, ஹேண்ட் கொஞ்சம் நீங்கள் ஸ்டார்டிங்கே தப்பு பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே தப்பாக தான் வரும். ஏன்னா நீங்கள் அதை பேஸ் பண்ணி தான் ட்ராயிங் பண்ணுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஸ்டார்டிங் ஐயோ இல்லை சிலர் ஐப்ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சிலர் அவுட் லைன். உங்களுக்கு எந்த இது கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இதில் நிறைய கரெக்ஷன் பண்ணியிருக்கேன் நான். ஸோ லிப்ஸ்லாம் ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நெக்கில் வந்து உங்களுக்கு நான் அங்கே மட்டும் 6B யூஸ் பண்ணுறேன். 6Bயும் 10Bயும் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த நெக்குக்கு கீழே வந்து நிறைய டார்க் வர்றதுன்றதுனால 2B பென்சிலில் பண்ணால் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அதனால் டார்க் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் வந்து
இப்போது இது வந்து 8B வந்து கரெக்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 6B அண்ட் 5Bயும் சில டைம் யூஸ் பண்ணியிருப்பேன். அதில் கொஞ்சம் இந்த டார்க் அதிகமாக இருக்கிறதுல 6B அண்ட் 10B யூஸ் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் அப்படியே அந்த டார்க் கம்மியாக வர இடத்துல வந்து ஸ்லோவாக 5B பென்சில் வச்சு யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி செக் பண்ணி அந்த ஜா, சின், அந்த சீக் இருக்கிற இடம்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ஷேட் பண்ணும்போது தான் அது கொஞ்சம் நிறைய கரெக்ஷன்ஸ்லாம் தெரியும். இப்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் பண்ணும்போது நிறையா நல்லா வாட்ச் பண்ணுங்கள். நான் டார்க்கு தான் ஃபஸ்ட்டு வைக்கிறேன். டார்க் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நல்லா லைட் ஏற்றுறேன். இது வந்து நான் யூஸ்வலாக என்னோடய ஸ்டைல் நான் பண்ணுறது. சிலர் வந்து லைட்லேருந்து வருவாங்க, லைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது என்னென்னா நீங்கள் டார்க் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட் பண்ணும்போது ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் எப்படியும் ஃபைனலாக டார்க் ஏற்றுறதுக்கு ஸ்டார்டிங்லேயே டார்க் ஏற்றிடலாம். அதுக்கும் ப்ராக்டிஸ் வேணும். கொஞ்சம் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடியா வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஹேர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டெட்லர் பென்சில் தான். வேறு எந்த பென்சிலும் நான் யூஸ் பண்ணல. ஏன் மிக்ஸ் பண்ணலன்னா, நீங்கள் ஸ்டெட்லர் பென்சில் வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷிங் இருக்கும். மற்ற இந்த கிராஃபைட் பென்சில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸில் வந்து கிளிட்டர் ஆகும், ஒரு மாதிரி க்ளோ ஆகும். ஐ மீன் அந்த அந்த ஷைனியாக இருக்கும். அதனால் அது நல்லா இருக்காது. டே டைமில் நீங்கள் நார்மலாக பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த அப்சாரா அண்ட் கேம்லின் இந்த கிராஃபைட் பென்சில் யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் நைட்டில் ரூமில் பண்ணுறதுனால ஸோ ஹேருக்கு மட்டும் நான் ஸ்டெட்லர் பென்சில் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் நீங்கள் அந்த டார்க்னஸ் அச்சீவ் பண்ண முடியும். இல்லைனா வந்து அது அந்த டார்க்னஸ் வராது. ஏன்னா அந்த லைட்டில் வந்து அது மாதிரி க்ளோ ஆகும். இப்போ நீங்கள் இதிலே பார்க்கலாம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஹேரில் 8Bயில் பண்ண மாதிரி ஸ்டெட்லர் பண்ண போகிறதில்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கேம்லின் 10B தான் யூஸ் பண்ண போகிறேன். 10B டார்க்கு சேம் பிளாக்காக தான் இருக்கும். ஆனால் லைட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அது மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேடாகவோ இல்லை கோல்டு கலராகவும் அந்த க்ளோ ஆகும். வர மாதிரி அந்த ஷைனியாக இருக்கும். அது நல்லாவே தெரியும் இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ். அதனால் லைட் வச்சு பண்ணும்போது நீங்கள் லைட் ஷூட்டில் பண்ணும்போது வீடியோ ஷூட் பண்ணுறீங்கன்னா இந்த கிராஃபைட் பென்சிலில் பிளாக் வைக்கும்போது கொஞ்சம் நிறைய டஃப்பாக தான் இருக்கும். பார்த்தா தெரியும், உங்களுக்கு தெரியுதா? இப்போ அந்த க்ளோ நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ட்ரெஸ்ஸுக்கும் ஹேருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். க்ளோ அந்த இடம் மட்டும். ஸோ இது வந்து இதுதான் ஒரு ப்ராப்ளம் இந்த கிராஃபைட் பென்சிலில். மற்றபடி நீங்கள் டே டைமில் பண்ணும்போது அது அவ்வளோ தெரியாது. சன்லைட் நீங்கள் வீட்டில் டேரெக்டாக லைட் அது மேலே படாது. பட் லைட்ஸ் வந்து போடுறதுனால அது லைட்டாக க்ளோ ஆகுது பாருங்கள். இது கம்ப்ளீட்டாக நான் 10B கேம்லின் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது நார்மலாக 5 ரூபீஸ் 10 ரூபீஸ்லேயே கிடைக்குது. நார்மல் ஸ்டேஷ்னரியில் நீங்கள் லோக்கல்லே வாங்கிக்கலாம். பட் ஸ்டெட்லர் பென்சில் வந்து இங்கே லோக்கலில் நிறைய கிடைக்காது. ஏன்னா மூவிங் இருக்காது. அந்த பென்சில் காஸ்ட் வந்து இப்போது 86லேருந்து 90 வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க ரீட்டைலில். நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது 36 ரூபீஸில் இருந்தது இந்த ஸ்டெட்லர் பென்சில். 36 நான் வாங்கும்போது. இப்போது 86 90 ரூபீஸ் வந்துச்சு அந்த பென்சில் காஸ்ட். லைட்டாக அந்த ஷோல்டரில் வந்து அந்த ஹேரோட லைட்டிங்ஸ்லாம் வருதுங்களா. இப்போ க்ளோஸ் இது மட்டும் நான் ரியல் டைம் வீடியோவில் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் ஹை பால் அதெல்லாம் பண்ணுறது. இதிலும் பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக அந்த டார்க் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த பியூப்பிள் இருக்குல்ல அந்த ஐபாலோட பாயிண்ட்டு. லைட்டிங் வந்து டேரெக்டாக ஷீட் ஒயிட்டாக விட்டுறேன். ஸோ எங்கே மேக்ஸிமம் டார்க் இருக்கோ அங்கே ஸ்டெட்லர் பென்சில் வச்சு பண்ணிவிட்டு ஸோ அந்த லைட் ஏரியாவில் வந்துட்டு 2B பென்சில் இல்லை 4B பென்சில் வச்சு நம்ம லைட் பண்ணிக்கலாம்.
இது இருக்கிறதுலே என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து ஸ்லோவாக அந்த டார்க் அப்ளை பண்ணணும். பண்ணிவிட்டு சேம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 2B ஆர் 3B பென்சிலை வச்சு நீங்கள் உள்ள கலர் ஃபில் பண்ணிக்கலாம். ஐ மீன் அந்த லைட் ஷேட். லைட்டாக இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் என்ன இல்லாதுன்ட்டு. லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணி இன்னும் டார்க் எங்கெங்களுக்கு தேவை ஐப்ரோ இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அந்த ஹை சுற்றி இருக்கிற இடம்லாம் நம்ம லைட்டாக ஷேடிங்கை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இது என்னென்னா இதோட முடியாது. நம்ம இதுக்கப்புறம் திரும்ப இந்த ட்ராயிங்கை வந்து இமேஜ் கூட வச்சு மேட்ச் பண்ணி பார்த்து ஸோ இன்னும் எங்கெங்கெல்லாம் கரெக்ஷன் இருக்கோ அதெல்லாம் நம்ம நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் அந்த அக்யூரசி வருங்கிறதுனால அப்படியே ஸ்டாப் பண்ணிட மாட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ வச்சு கம்பேர் பண்ணோம். இதில் என்ன ஒரு பெரிய சேலஞ்சிங்னா நீங்கள் நார்மலாக பண்ணுறதுக்கும் இது மாதிரி வீடியோ ஷூட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் நார்மலாக நம்ம கம்ஃபர்டபுளாக வச்சு ட்ராயிங் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் இது மாதிரி வீடியோ ஷூட் பண்ணும்போது நம்ம கேமரா ஆங்கிளுக்கு கரெக்டாக செட் பண்ணணும். அண்ட் நம்ம ஃபேஸ் வந்து மறைக்கக்கூடாது, ஹேண்ட் ஒர்க் தெரியணும், பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் தான் ட்ராயிங் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் இதில் பெரிய சேலஞ்சிங் தான். அது வீடியோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஆர்ட் வீடியோ அந்த மாதிரி ஷூட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ டஃப்ன்ட்டு. ஸோ அதனால் சரி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு. ஸோ உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இந்த சேனல் இவ்வளோ டெவலப் ஆகிருக்காது. இந்த லாஸ்ட் 3 மந்த்தில் மட்டும் 30K சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னா உங்கள் சப்போர்ட்னால தான். இதே மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய வீடியோ போட முடியும். சேனல் பார்க்குறது ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.